ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி ஒரு பென் ஸ்டாண்ட் இல்லைனா ஃப்ளவர் வாஷில் ஃப்ளார் வைக்கிற மாதிரி ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். சேனலை புதுசாக பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இருக்க ஸ்டிக்கரை வந்து நம்ம சிசர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சைஸ் வரலையும் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நான் இந்த சைஸ் வரலையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். வாட்டர் பாட்டிலை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஐஸ் ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஐஸ் ஸ்டிக்கில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ மெஷர் பண்ணிட்டு அதையும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சிசர் வச்சு கட் பண்ணிட்டு பிளாக் கலரில் அக்ராலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை வந்து நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி நான் வந்து நிறைய ஸ்டிக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பெயிண்ட் பண்ணி. இப்போ இந்த ஐஸ் ஸ்டிக்கை வந்து ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து நம்ம வந்து ஒட்டிடலாம். ஃபெவிக்கல் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டேன். அதே மாதிரி இப்போ ரிமைனிங் இருக்க ஐஸ் ஸ்டிக்கையும் நம்ம வந்து ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி சுற்றிலும் இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நான் வந்து ஐஸ் ஸ்டிக் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் ஃபுல்லாக. இப்போ என்கிட்ட இருக்க மிரர் யூஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் டெக்கர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி மேலேயும் கீழேயும் இதை வந்து நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி வந்து சுற்றிலையும் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் இந்த மிரர்லாம். இப்போ என்கிட்ட இருக்க A4 கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ மெஷர் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம சிசர் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஃபெவிக்கல் வச்சு எட்ஜில் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வாட்டர் பாட்டிலில் செஞ்சதுங்கிறதே தெரியாது. அதே மாதிரி நான் வந்து அடியில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபெவிக்கல் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத சிசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றிலையும் இந்த ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். இதே மாதிரி உள்ள சென்டர்லேயும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ரோஸ் செய்கிறதுக்காக இந்த மாதிரி கிராஃப்ட் பேப்பர் எடுத்துருக்கேன். வேறு கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ரோஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி எட்ஜில் ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரோஸ் கிடைக்கும். இதே மாதிரி 4 இதையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். 4 சைடு நான் இந்த மாதிரி சுற்றிலையும் நான் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். ஒட்டி முடிச்சுட்டு இப்போ இருக்க கேப்பில் வந்து மிரர் மறுபடியும் நான் வந்து ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். சுற்றிலே இருக்க கேப்பில் ஃபுல்லாக வந்து நான் மிரர் வந்து அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ளவர் கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளவர் வாஷ் வச்சுக்கலாம், இல்லைனா பென் பென்சில் எது வேணால் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த ஃப்ளாரோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.